வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரீசெண்டாக சட்டசபையில் வச்சு திமுகவை நம்ம ஆட்கள் குஜிலி மஸ்து பண்ணாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அந்த அவமானம் தாங்க முடியாமல் அப்படி கையில் இருக்க எலும்பு துண்டுகளை போட்டு தூக்கி போட்டிருக்காங்க திமுககாரங்க. அதை கவ்விக்கிட்டு வந்து இங்கே மேடையில் ஒருத்தர் மேகதாது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சரை கடிச்சு குதற வந்திருக்காப்புல. யாரை பற்றி சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ நடத்தக்கூடிய நம்ம சீமானவர்கள் தான். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். ஐயா, அவ்வளோ சீக்கிரம் கிளம்புனா எப்படி? இன்னைக்கு வீடியோவில் உங்களை தானே வச்சு குஜிலி மஸ்து பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அதாவது மேகதாது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையை போட்டு முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்கு நம்ம முதலமைச்சரை கடிச்சு குதறிருக்கீங்க. அந்த விவகாரத்தில் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே கிளம்புனா எப்படி? பொறுமையாக இருங்க. இப்போ தான் குஜிலி மஸ்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பொறுமையாக இருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதாவது சட்டசபையில் திமுக ரொம்ப கேவலமாக அசிங்கப்பட்டு, அதாவது எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமல் தலை குனிஞ்சு வெளியில் வந்த அந்த அவலத்தையெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ அதன் வெளிப்பாடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, மேகதாது அப்படின்னு ஒரு மேடையை ஒன்று போட்டு உன் பங்குக்கு ஒன்றால் என்ன செய்ய முடியுமோ கொஞ்சம் தயவு செஞ்சு செய்ய, இந்த அவமானத்தை எங்களால் தாங்கிக்க முடியலன்னு வழக்கம் போல பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு துண்டை தூக்கி வீசி இருக்கு திமுக. அதை வாயில் கவ்விக்கிட்டு வந்து இங்கே கடிக்க குதிரை வந்திருக்காப்புல நம்ம சைமன் செபாஸ்டியன். இப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா, கோட்டு படத்தில் பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகன் படத்தில் அமைச்சரா இருக்கான் அப்படின்றாப்ல. கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். ஒரே ஒரு கேள்வி, நீ நிக்கிற மேடைக்கும் இப்படி பேசுற இந்த பேச்சுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அதாவது மேகதாது பிரச்சனைக்காக நிக்கிற இந்த இடத்துல முதல்வரை கேள்வி கேட்கலாம், காங்கிரஸை விமர்சிக்கலாம். ஏன்னா அங்க காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்கு கர்நாடகாவில் போது காங்கிரஸை பத்தி பேசலாம். காங்கிரஸோட திமுக கூட்டணியில் இருந்தாலும் திமுகவை போட்டு வெளிவெளு எடுக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அதாவது எனக்கு கொடுத்த காசு என்ன, உங்களை மொத்தமாக கடிச்சு குதற சொல்லி அந்த வேலையை தான் நான் செஞ்சாகணும். மேகதாதாவது மக்களாவது வெங்காயமாவது போட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. கோட்டு படத்தில் பிளாக் டிக்கெட் வித்தவெல்லாம் ஜனநாயகன் படத்தில் அமைச்சரா இருக்காப்லையமா? ஏண்டா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அனுமதி இல்லாமல் நடக்கிற குவாரிகளை சீல் வச்சது உன் கண்ணுக்கு தெரியாது. இதே அமைச்சர்கள், நீ சொன்னிய பிளாக் டிக்கெட்னு சொல்லிட்டு அதே அமைச்சர்கள் தான் சீல் வச்சாங்க. அது உன் கண்ணுக்கு தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபான்ற பஞ்சாயத்தை முற்றுப்புள்ளி வச்சது ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் உன் கண்ணுக்கு தெரியல. 50 வருஷமா ஏரிகளை தூர்வாராம வெறும் கல்லா கட்டிக்கிட்டு இருந்த இந்த அரசியல் கட்சிகளை கேள்வி கேட்க துப்பு இல்லை. ஆனா இப்ப வந்து பள்ளிக்கரணை ஏரியிலிருந்து கடையாறு கூவ ஏரி வரைக்கும் எல்லாத்தையும் தூர்வாரணும்னு சொல்லிட்டு இருக்க இந்த அமைச்சர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? வெறும் பிளாக் டிக்கெட் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க? ஆனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ வந்து கேட்கல அப்படின்றதால இதெல்லாம் வெளில தெரியாமலாம் இருக்காது. மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ யார்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து மேடையில் குலைக்கிறன்றதையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்ததுன்றது வரைக்கும் மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால தானப்பா உன்னை பூஜ்யத்தில் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு உங்களை உட்கார வச்சிருக்காங்க. அதனால நீ என்ன பேசினாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லைன்றது மட்டும் சொல்லிக்கிறேன். ஆமா, அதே மாதிரி சொல்றீங்க என்னமோ என் மேல 270 வழக்குகள் இருக்கு, எல்லாம் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி தான் வழக்குன்னு சொல்றீங்க. விஜயலட்சுமி கேஸ் கண்டிப்பா அதுல இருக்கும். உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். விஜயலட்சுமி கேஸ் எதுக்காக போராட்டம் பண்ணி அந்த கேஸை வாங்கின? 260 வழக்கு என் மேல. 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன இது எதுல? அதாவது 270 வழக்கில் ஒரே ஒரு வழக்கை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் 269 வழக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா 270 வழக்கில் விஜயலட்சுமி கேஸும் இருக்குன்னு போது கேட்க தானப்பா செய்வோம் நாங்கள். எதுக்காகப்பா விஜயலட்சுமி கேஸ்? மக்கள் போராட்டத்துக்காக விஜயலட்சுமி கிட்ட போனியா? எதுக்காகப்பா போனோம்? எதுக்காகப்பா அந்த கேஸெல்லாம் கொண்டு வந்து இங்கே மேடையில் பேசுகிற? சரி, எனக்கும் ஒரு சந்தேகம். என்னடா இது, அண்ணன் வந்து 270 கேஸுங்கிறப்பல அப்படி என்னடா கேஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணியப்பா இவர் என்னென்ன கேஸ் வாங்கியிருக்காரு கொஞ்சம் அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் போட்டு அனுப்பு அப்படின்னாக்கா அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? உண்மையிலேயே கேட்ட என்னாலே தாங்கிக்க முடியல. அது என்னன்னு தெரிஞ்சா உன் மனசு தாங்குமான்னு தெரியல. எனக்கு என்ன தெரியும்? அது சொல்லுது, உலகத்துக்கு உதவாத விஷயத்தை பத்தி கூட கேளு, நான் சொல்றேன். ஆனா இந்த உதவாக்கரையை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லி காரி ஏமுஞ்செழுத்து பிரிச்சுனா பாத்துக்க. அதாவது கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றுறது காங்கிரஸ். அதே மாதிரி மேகதாது அணையை கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்றதும் அதே காங்கிரஸ். அந்த காங்கிரஸுக்கு எதுக்கு 2 அமைச்சர்களை கொடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொடுத்த ஸ்கிரிப்டை நீ பக்காவா ஒப்பிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா காங்கிரஸுக்கு அமைச்சரவை கொடுத்தது யாருக்கு எரியுது? திமுக திகிதிகின்னு எரியுது. இப்ப திமுக காரன் தூக்கி போற எலும்பை கவர உனக்கும் திகிதிகின்னு எரியுதுன்றது நல்லாவே தெரியுது. இதுவே ஹென்ஸ் ப்ரூவ்டு. மக்களே பார்த்துக்கோங்க. நீங்க கல்வி மாநில உரிமை அதை எடுத்துட்டு போனது யார்?
காங்கிரஸ். பறி கொடுத்தது யார்? இதே திமுக. இன்று வரை கல்லிய மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். என்னை கொண்டு வருவீங்க. இப்ப இருக்கிற முதல்வர் அதை பத்தி பேசுவாரா? மேகதாதில் அணை கட்டிய தீர்வேன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அவசியம்? அதாவது திமுக பேச வேண்டிய அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து இங்கே மேடையில் பேசுகிறப்பல எல்லாம் கரெக்டு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது ரெண்டுமே முடிவெடுக்க வேண்டியது யார் அப்படின்னாக்கா சென்ட்ரலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பாஜக. அதான் இப்போ கூட ரீசெண்டாக போயிட்டு மாமா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டீங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதை முடிவெடுக்க வேண்டியவங்க. நான் என்ன கேட்குறேன், இங்கே மேடையை போட்டு இவ்வளோ கூவுன்னு கூவுறியே, அங்கே கிடைச்ச மேடையில் மாமா மாப்பிள்ளை மச்சான் தோப்பனார் அத்திம்பேல் எல்லாம் இருந்தீங்க இல்லையா மேடையில், அங்கே ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல நீ போயிட்டு. கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு மேகதாது அணை கட்டுறதுக்கு இவன் ரொம்ப மக்கார் பண்ணிட்டு இருக்காப்ல, அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா கேட்டிருக்கலாமே. அங்க போயிட்டு மாமா மாப்பிள்ள நல்லா கொஞ்சம் கொலாவிட்டு லிப்லாக்கு மட்டும்தான் அடிக்கல லிட்டரலி, மற்றபடி எல்லா வேலையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் கொலாவறீங்க. ஆனா இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. இங்க வந்து திமுக காரன் வாங்கிட்டு ஸ்கிரிப்டை இப்படி ஒப்பிச்சா மக்கள் அவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டு இருக்க நீ பேசலாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. சரி, அப்ப இதுக்கெல்லாம் தீர்வே வராதா அப்படின்னாக்கா 2029 தீர்வு வரும். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரப்போது. பாஜக வெளியில போகும்போது காங்கிரஸ் வந்து உட்கார போது, அப்ப காங்கிரஸ் நம்ம துணையோட உட்காரும் போது கண்டிப்பா சென்ட்ரல்ல பவர் இருக்கும்போது நீங்க கேட்கற எல்லாமே நடக்கும். அது வரைக்கும் உங்க முதலாளி இருக்காரு இல்லையா பாஜக, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி இங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து இன்னொரு மேட்டர் சொல்றாப்ல, முதல்வர் கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டு, ஏடா கடவுளின் குழந்தைனா ஏடா காவிரியில மழை பெய்யுது இங்க பெய்ய வேண்டியதுடா மழை அப்படின்னு. முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்யுது இங்கே தண்ணி திறக்கப்பட்டது. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கர்நாடகா பெய்யுது. என்னடே பைத்தியக்காரா, மக்களுக்கே தெரிஞ்சுதான் சொல்றாங்க கடவுளின் பிள்ளை. ஏன்னா இங்க என்னதான் மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் வீட்டுக்குள்ளேயே வந்தா கூட சரி, நீங்க காவிரி ஏன் திறந்து விடலன்ற அந்த பஞ்சாயத்தை இழுப்பீங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சுதான் காவிரியை திறந்து விட்டு அதன் மூலியமா தண்ணி வந்தா மட்டும்தான் இவனுக்கு வாயை மூடுவானுங்க. இல்லைன்னாக்கா திரும்பவும் வெறுநாய் கணக்காக தான் இவனுக்கு குழைப்பானுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியுது நீங்க பண்ற சீப் பாலிடிக்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு என்ன மேகதாது வந்து அணை கட்டுறது உங்களுக்கு பிரச்சனையா? கடந்த 5 வருஷத்துல எத்தனை நீ மேகதாது பத்தி மேடையை போட்டு பேசிட்ட? கடந்த 5 வருஷத்துல எத்தனை திமுக காரன் நீ கடிக்க போனேன்? அப்பெல்லாம் மூடிக்கிட்டு சும்மா இருந்துட்டு இன்னைக்கு எவனோ ஒருத்தன் ஸ்கிரிப்டை கொடுத்து கொஞ்சம் பெட்டியை கொடுத்தான்னு சொல்லிட்டு பேசுறது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறியா? உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போன திமுக ஆட்சியில அறுவடை பண்ண நெல் மூட்டைகளை பதுக்கி வைக்க குடோன் இல்லாம நாரி போச்சு மொத்தமும். அதை பத்தி எல்லாம் ஒரு நாள் மேடை போட்டு பேசியிருப்ப. நீ எப்படி பேசுவ? உனக்கு திமுக விமர்சிக்கணும்னா அதிமுக பெட்டி தரணும், அதிமுக விமர்சிக்கணும்னா திமுக பெட்டி தரணும். இப்ப தாவேகா விமர்சிக்கணும்னாக்கா அதிமுக போன்ற எல்லாரும் வந்து தூக்கி போடுறத கவிக்கிட்டு வந்து இங்க கலைச்சிக்கிட்டு இருக்கிற. அதாவது இந்த ஊர் கிராமங்கள்ல முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஊரே சோறு போட்டு ஒரு வேட்டை நாயை வளர்க்கும். அந்த வேட்டை நாயோட வேலை என்னன்னாக்கா ஊருக்குள்ள யாரும் வந்துடாம பாத்துக்கும், அப்பப்போ ரோந்து போயிட்டே கிடக்கும், சுத்திக்கிட்டே கிடக்கும். யாரா வந்தாங்கன்னாக்கா அவனை கடிக்க போவோம், கொலைக்கும் எல்லா வேலையும் பண்ணும். அந்த மாதிரி இப்ப சென்னையில் இருக்க எல்லாரும் காசு போட்டு வேட்டை நாயின்ற பேர்ல ஒரு சொறி நாயை வளர்த்துட்டு இருக்காங்க. அது எந்த சொறி நாயின்னு நான் சொல்ல தேவையில்ல, மக்களுக்கே தெரியும். அடுத்து இன்னொரு மேட்டர் சொல்றாப்புல, அது என்னன்னா விஜயை புகழ்ந்து பேசுகிறார்கள். பட்ஜெட் வாசிக்கும் போது எதுக்காக 1/2 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முதல்வரை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் உண்மை என்னும் விதையை விதைத்து சமத்துவ பயிரை விளைத்து அதை அறுவடை செய்த கோட் சூட் போட்ட விவசாயி. இப்ப தெரியுதா நீங்க ஏன் வந்து ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல, ஏன் வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத மக்கள் உங்களை தோக்கடிச்சாங்கன்னு தெரியுதா? மேகதாதுக்காக ஒரு மேடையை போட்டு அங்க பிளாக் டிக்கெட்னு சொல்லிட்டு பேசிக்கிறீங்க. இப்ப வேளாண் பட்ஜெட்டை வாசிக்கும் போது அங்க முதல்வரை புகழ்ந்து பேசுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதாவது பட்ஜெட் குறித்து அந்த பட்ஜெட் இருக்கக்கூடிய விவாதத்தை குறித்து பேசுறாக்கா, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்லையே, உங்களை கடிச்சு கொதறது மட்டும் ஸ்கிரிப்ட்ல இருக்காருல்ல, அதை மட்டும் தான் பண்ண சொல்லி முதலாளி சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு எது தேவையோ அதை பத்தி பேசாம அந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லை அதை பத்தி பேசினாக்கா, அதான் சொன்னேன். இப்ப தெரியுதா உன்னை ஏன் மக்கள் வந்து ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க வைக்கல நாம் தமிழர் கட்சியை, ஏன் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு மக்கள் செஞ்சாங்கன்னு சொன்னது புரியுதா உங்களுக்கு? இப்போ வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேட்கிறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது பட்ஜெட் வாசிக்கும் போது வேளாண் பட்ஜெட் வாசிக்கும் போது எதுக்கு முதல்வரை புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்னு கேட்கறல. இதே கேள்வியை திமுக ஆட்சி காலத்துல செங்கல் கிங்கல்லாம் புகழ்ந்து பேசுனாங்க இல்லையா, சிலப்பதிகாரம் செங்கல் அதிகாரம்லாம் பேசுனாங்க இல்லையா, அப்ப இதே கேள்வி நீ கேட்டியா? அப்ப கேட்காத நீ இப்ப மட்டும் ஏன் கேட்கிற? உதயநிதியே, நீ தூக்கி காட்டிய ஒரு செங்கலில் புனித ஜார்ஜ் கோட்டையே கழக கோட்டையானது. இது செங்கல் அதிகாரம், அது சிலப்பதிகாரம், இது செங்கல் அதிகாரம். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு.
இப்ப இவ்வளவு நேரம் நீ பேசுனது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா இப்ப சொன்ன பத்தி ஒரு விஷயம் இங்கதான் கரெக்டா நீ எக்ஸ்போஸ் ஆன திமுகவோட ஸ்கிரிப்ட அப்படிங்க மேடையில பேசுற. அது என்னன்னாக்கா, அதாவது மேகதாது அணையை கட்டுவேன், காவிரி நீரை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனா இங்க இருக்க முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டாப்ல. தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, மேகதாதில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற அந்த மாநில முதல்வர் சிவகுமார் அனைத்து கட்சியை குற்றார். பாரதிய ஜனதாவையும் குற்றார், மதச்சார்பற்ற சனததள கட்சியும் குற்றார், எல்லா கட்சியும் குற்றார். ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது நாம். தண்ணியை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பும் கடமையும் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இருக்கு. செய்ய அதாவது அனைத்து கட்சி கூட்டணும் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்க ஒரே ஆள் யாருனாக்கா திமுக காரங்க. அனைத்து கட்சியை கூட்டுங்க, அதுல ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவை நாங்க தான் எடுத்தோம், பேரை நாங்க வாங்கிக்கிறோம். திமுக கார ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து மேடையில பேசுறப்பல வெரி குட், சூப்பர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப எப்படி மேகதாது பிரச்சனைக்கு எப்படி காவிரி நீருக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது ரொம்ப அவசியம்னு சொல்றியோ, அதே மாதிரி எல்லை வரையறை டீலிமிட்டேஷன் பத்தி தெரியுமா உனக்கு? அதாவது சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவை ஒட்டுமொத்தமா வந்து பார்த்தோன்னா நசுக்கிற வேலையை பாஜக பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர போது மாதிரி ஊர்பட்ட வேலையை இந்த டீலிமிட்டேஷன் மூலமா கொண்டு வர போது. இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு நம்ம முதலமைச்சர் நேற்றைய தினம் வந்து எல்லா எம்பிக்களுக்கும் அழைப்பு விடுத்தார். ஒருத்தர் கூட வரல. இதை பத்தி எங்கன்னா பேசுவேன் நீ? அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை வந்து இவர் முதலமைச்சர் கூடும்போது அவர் மதிச்சு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மேடையில் பேச வாய் வரமாட்டேங்குது உனக்கு? அது சரி, நீ வாங்கின காசு மேகதாது விஷயத்துல முதலமைச்சர் கடிச்சு குதறணும், அது மட்டும் தான் ஸ்கிரிப்ட். அதனால ஸ்கிரிப்ட்ல இல்லாத விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க. கரெக்டா? சரி, இவ்வளவு பேசுறல, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். எதுக்காக உங்க கட்சியில இருந்து இந்த தென்னகம் விஷ்ணுவையும் கலைஞத்தையும் கட்சியை விட்டு நீக்கினீங்க? அது காரணம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீ சொல்ல தேவையில்லை, நானே சொல்றேன். அது காரணம் என்னன்னாக்கா, அதாவது இந்த கலைஞம் அப்படின்றவரு லைலாமணிக்கு கொடுத்த போஸ்டிங்காக அவருக்கு வாழ்த்து தெரிவிச்ச காரணத்தினால அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. வெரி குட், சூப்பர். அடுத்து தென்னகம் விஷ்ணு நம்ம பாரிசாலன் இருக்காப்புல, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதுக்காக கட்சியை விட்டு நீக்கிட்டாப்புல. அதாவது கட்சி மாண்பு மரபு வாயில தான் அசிங்கமா வரப்போகுது. இதெல்லாம் மேடைக்கு மேடை நீங்க பேசுறீங்கல்ல, ஏன்னா போய் பாஜக மேடையில் உட்கார்ந்துட்டு கேட்டாக்கா, கட்சியை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு இருக்கு, அவர் எங்க மாமா நான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு பேசுனீங்க. அதே மாமா மாப்பிள்ளை உறவு உங்க கட்சிக்காரங்க அந்த தென்னகம் விஷ்ணுவோ கலைஞத்துக்கு இருந்தா தப்பா நான் கேட்கிறேன். இல்ல எவ்வளவு ஒரு கேவலமான பிறவி பாருங்களேன். நான் தமிழ் தேசியம் பேசிட்டு நாளைக்கு எது வேணா நடக்கலாம், அரசியல்ல எது வேணா மாறலாம்னு கேவலமா பாஜக மேடையில் போய் பேசிட்டு சரத்குமாரை புகழ்ந்து பேசிட்டு அங்க போயிட்டு மாமா மாப்பிள்ளை கட்டி பிடிச்சி கொலாவி எல்லா வேலையும் பார்த்துட்டு இங்க பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன இந்த ரெண்டு பேரை வந்து கட்சி விட்டு நீக்கிருக்கா திருநீதி திருடன். தட்டி புளிங்கடா, தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கமான் பாய்ஸ். இல்ல ஒரே ஒரு கேள்விதான். நீ மேடையை போட்டு என்னத்தான் கூவுன்னு கூவுனாலும் மக்களுக்கு நீ யாரு என்ன எதுக்காக பேசுற, யார் கொடுத்த ஸ்கிரிப்டை நீ பேசுற எல்லாத்தையும் மக்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. ஜெயிக்கிறத விடுங்க, ஒரே ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட வாங்க முடியாத காரணம் என்னன்னாக்கா, நீ யாரு என்ன எப்பப்போ என்னென்ன டிசைனா பேசுவது எல்லாம் மக்களுக்கு தெரியும். இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. ஒரு கேடுகட்ட கூட்டம் என் கூட்டம் இருக்கு. இது ஐயோ தலைவர் எங்க தேடு வாங்குறீங்க? திரையரங்குல தான். சினிமாவில் நடிக்கிறவன் நடிகன், அவன் தலைவன் இல்ல, நீ தலைவன் இல்ல. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஆனா வந்து இவரை கூட மன்னிச்சிருவாங்க. இவர் வந்து மாத்தி பேசுவாப்புல, அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாப்புல. ஒரு நேரம் வந்து என் தம்பி வந்தா துணை முதலமைச்சர் ஆக்கணும்னாப்புல, அப்புறம் உன்னை யார் வர சொன்னதுன்னு கேட்பாப்புல, மாத்தி பேசுவாப்புல தெரியும். ஆனா மாத்தி பேசல ரெக்கார்டு வைக்கிறவங்க தெரியுமா உனக்கு? ரெக்கார்டு படைச்ச ஒருத்தர் இருக்கான், அவனை பாருங்களேன். செல்வாக்கு இருக்கா? எந்த மக்கள் செல்வாக்கு இருக்கு? எந்த மக்கள் போடுறது நின்னீங்க? எந்த மக்கள் பிரச்சனை விஜய் நின்றுருக்காரு? ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. நீட் தேர்வு இறந்து போன அனிதாவுடைய அம்மாவையும் அப்பா தங்கச்சியும் பார்த்து அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. மெரினா கடற்கரையில மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பொழுது அந்த மக்கள் போய் நிக்கிறாரு. மனுஷனா இருக்காரு. அப்பா இது உலக நடிப்புடா சார். இந்த சார் தான் பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட மனைவியை அவங்க குடும்ப விவகாரத்தை வந்து கூறு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் இவரை கமெண்ட் செக்ஷன் என்ன தெரியுமா கழுவி ஊத்துனாங்க நம்ம மஞ்சப்பொடிய. ஏய் நீ எதுக்குடா சங்கீதா அவங்க குடும்ப விவகாரம் அவரோட பொண்டாட்டியை பற்றிலாம் நீ பேசுற, நீயே அடுத்தவங்க முன்னாடி தான் இழுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உண்மையில அதை பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ மனசு வருத்தமா இருக்கு. ஆனால் இவெல்லாம் இன்னும் ஊருக்குள்ள சுத்திட்டு திரிறான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அதே மாதிரி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னாக்கா, அது பகவத் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலாச்சிங்க இல்லையா இந்த ஜனநாயகன் படத்தை. அந்த கேசரி செய்ய முடியாத சாதனையை வந்து ஜனநாயகன் படம் செஞ்சிருக்கு. அது என்னன்னாக்கா, சமீபத்தில் KK நகரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த படத்தை போய் பார்த்துருக்கு அவங்க அம்மா அப்பாவோட. அந்த படத்தை பார்த்ததனோட வெளிப்பாடாக என்ன பண்ணிருக்குன்னா, அந்த வீட்டோட உரிமையாளர் அந்த குழந்தை கிட்ட தவறாக நடந்திருக்காப்புல. அப்போ விஜய் மாமா சொன்னார் இல்லையா, குட் டச் பேட் டச்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் இதை பற்றி வீட்டை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த படத்தில் வந்து அந்த காட்சி குட் டச் பேட் டச்ன்ற அந்த காட்சி குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு அந்த குழந்தை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னைக்கு அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து சிறையில் இருக்காப்புல. முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த 8 வயது சிறுமி அளித்த வாக்குமூலத்தால் போக்சோ வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். KK நகரை சேர்ந்த அந்த சிறுமியின் தாய் கோடம்பாக்கத்தில் உள்ள பெரியன் என்பவரது வீட்டில் மகளுடன் தங்கி வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். அவ்வப்போது தந்தையை பார்க்கச் செல்லும் சிறுமி கடந்த 30ஆம் தேதி அவருடன் ஜனநாயகன் படத்துக்கு சென்றுள்ளார். படத்தில் பள்ளி குழந்தைகளிடம் குட் டச் பேட் டச் பற்றி எடுத்து சொல்லி, அப்படி நடந்தால் உடனடியாக பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் என விஜய் கூறுவார். சிறுமி அதனை பார்த்துவிட்டு பெரியன் தனக்கு கொடுத்த பாலியல் தொல்லைகள் குறித்து தந்தையிடம் கூறியுள்ளார். உடனடியாக அவரது தந்தை போலீசில் புகார் அளிக்கவே பெரியன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பத்தியா, பகவத் கேசரி பண்ண முடியாத எங்க ஜனநாயகன் பண்ணிருக்கு. இல்ல எதுக்காக இதை நான் சொல்றேன்னாக்கா, 69 படம் நடிச்சாரு, ஒன்னும் இல்ல, எல்லாம் 0 எல்லாம் 0 அப்படின்னாருல. அவரு நடிச்ச ஒரு படம் ஒரு குழந்தையோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கு. இது மாதிரி பல கருத்துக்கள் பல விஷயங்கள் படத்துல இருக்கு. அது படத்துல இருக்க கருத்தை பார்த்தா புரியும். ஹீரோயின் எப்படா குனியோன்னு காமத்தை பாக்குறவனுங்களுக்கா ஒன்னும் இருக்காது. 69 படமும் ஒன்னும் இல்லாம தான் போகும். மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? அவங்க கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல. அப்புறம் அப்படின்னா என்ன கேடு கெட்டவன். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ இந்த குட் டச் பேட் டச்னு தளபதி அவர்கள் படத்தில் சொன்னார் இல்லையா, அது குழந்தைங்க மனசில் ஒரு ஆழமான விதையை விதைச்சிருக்கு. அது ஒரு அவேர்னஸாக கிரியேட் ஆயிருக்கு. வெரி குட், சூப்பர். இதே விஷயத்தை 2008 எங்கள் தளபதி அவர்கள் சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா, விஜயலட்சுமி அக்காவோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருக்கோம். இந்நேரம் பல பேர் சொன்ன ஓலா கதையில நம்ம தப்பிச்சு அவெல்லாம் பாலியல் குற்றத்தில் இந்நேரம் ஜெயிலில் கடந்திருப்பான். நான் யாரை சொல்றேன் என்னன்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். காலை நேரங்கள் அல்லது அதுல வந்து அவரு நெஞ்சில படுத்தே தூங்குவாரு. என் நெஞ்சில இப்படி அதை தவற விடுவேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு சுத்தி என்னை ராணுவம் வளர்த்துருச்சு. இதை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.